بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மார்க்கறிஞர்களே மற்றும் இந்த தர்மியா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே வருகை தந்திருக்கிற கல்வி தேடும் மாணவ செல்வங்களே, முக்கியமானது ஒரு தலைப்பில் இன்றைய தர்மியா நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸப்ரு வல் இஸ்திகாமத்து ஃபீ தலபில் இல்ம், கல்வி தேடும் பாதையில் பயணத்தில் பொறுமையும் உறுதிப்பாடும் என்கிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது நம் போன்ற கல்வி பாதையில் இருக்கிற எல்லோருக்கும் அவ்வப்போது பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பினால் பெறப்போகிற பயன்களில் ரொம்ப முக்கியமானது என்ன என்றால், நாம் கல்வி கற்க ஆரம்பிக்கிற காலத்தில் அல்லது கல்வியோடு நமக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி என்பார்களே, அதுபோல அந்த கல்வி தேடுகிற பாதையோடும் பயணத்தோடும் நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அல்லது ஃபெமிலியாரிட்டி, அதோடு நமக்கு ஒரு ஒத்துப்போகிற தன்மை வருகிற போது, ஒத்துப்போகிற தன்மை என்றால் என்ன? எந்த ஒரு துறையில் நாம் இறங்குகிற போதும் அந்த துறையோடு நாம் ஒத்துப்போகுவதற்கும் அல்லது அந்த துறை நம்மோடு ஒத்துப்போகுவதற்கும் ஒரு கால அவகாசம் எடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது நாம் பள்ளிக்கூடத்திற்கு போவதாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது படிக்கிற போதோ படித்து முடித்து விட்டோ வேலை பார்க்கிற போதோ இந்த ஹாஸ்டல் என்று சொல்லுவார்களே, அந்த ஹாஸ்டலில் தங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது புதியதாக ஒரு தொழிலை துவங்கினாலும் சரி, திருமணமானாலும் சரி, இப்படி எதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு புதிதாக கிடைக்கிறதோ அந்த புதிதாக கிடைக்கிற ஒன்று நம்மோடு ஒன்றி போகிற வரை அல்லது நாம் அதோடு ஒன்றி போகிற வரை ரெண்டுமே இருக்கிறது. நம்மோடு அது ஒன்றி போக வேண்டும், அதோடு நாம் ஒன்றி போக வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் நடைபெறுவதற்கு ஒரு கால அவகாசம் எடுக்கும். அந்த எடுக்கிற காலத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பண்பாடு, மிக முக்கியமான ஒரு அஹ்லாக் இந்த அஸ்ஸப்ரு வல் இஸ்திகாமா, பொறுமையும் ஸ்திரத்தன்மையும், பொறுமையும் உறுதியான நிலைப்பாடும், பொறுமையும் கட்டாயம் இறுதி வரைக்கும் உறுதியாக இதில் நான் ஈடுபட்டே போவேன் என்கிற அந்த பிடிவாத போக்கு. பிடிவாத போக்கு என்றால் எதிர்முறையாக யாரும் எதையும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நன்மையான முறையில் பயனுள்ள கல்வியில் முன்னாஃபி என்று நாம் சொல்லுகிற அந்த பயனுள்ள கல்வியை அடைகிற பாதையில் பயணத்தில் நமக்குள் நம்முடைய உள்ளத்திலே வருகிற ஒரு பிடிவாத போக்கு, இதை நான் எக்காரணத்தை கொண்டு விடவே மாட்டேன் என்கிற ஒரு தீவிர போக்கு. இதற்காக எதையும் நான் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இதை நான் இழந்து விட மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உள்ளத்தோடு வரக்கூடிய ஒரு தீவிரத்தன்மை, அதைத்தான் நாம் இஸ்திகாமத் என்கிறோம். இந்த ரெண்டும் நம்மிடத்திலே வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பட்ட காரியமும் தொட்ட காரியமும் துளங்கும் என்பதை போல் எதை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அல்லது எது நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறதோ அது நம்மிடத்தில் மாஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான முறையில் அது தன்னுடைய பணிகளை செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்மிடத்தில் இந்த சபர் என்கிற பொறுமையும் இஸ்திகாமத் என்கிற உறுதிப்பாடும் என்றைக்கு நாம் இழக்கிறோமோ அல்லது என்றைக்கு அது நம்மை விட்டு போய்விடுகிறதோ நிச்சயமாக நாம் அதில் ஒரு ஆழத்தையோ நாம் அதில் காண வேண்டிய ஒரு நத்தீஜா என்கிற ரிசல்ட்டையோ கண்டுவிடவே முடியாது. ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்படுகிற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் இந்த இரண்டும் அவர்களிடத்திலே காணப்பட்ட காரணத்தினால் தான் அவர்கள் இறந்தும் மாஷா அல்லாஹ் கல்வி என்கிற பாதையில் பயணத்தில் இரவாமல் அல்லது அவர்கள் முடிந்து போகாமல் அவர்களால் இந்த சமூகம் பெற்ற பயன்களை இன்று நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆகட்டும், இன்னும் ஏனைய ஃபுகஹாக்கள் உலமாக்கள் என்று யாரை பற்றி எல்லாம் இன்றைக்கும் வரலாறு நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறதோ, இன்றும் அவர்கள் மூலம் நாம் பயன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ,
எல்லோரும் இந்த சபுரும் இஸ்திகாமத்தும் இருக்க போய் தான் மாஷா அல்லாஹ் தங்களுடைய பாதையில் பயணத்தில் உறுதியான முறையில் அவர்கள் தொடர்ந்தார்கள். இன்னொரு விஷயத்தையும் நான் கல்வி தேடுகிற மாணவ செல்வங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். கல்வியை கற்கிற காலத்தில் நல்ல அகலாக்குகளை நாம் இழக்க ஆரம்பித்து விட்டால், குறிப்பாக பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் அடைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த பிடிவாத குணமும், இந்த கல்வியை எப்பாடுபட்டாவது, எதை பரிசாக கொடுத்தாவது, எதை ஈடாக கொடுத்தாவது, எதை இழந்தாவது, எதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றாவது நான் இந்த கல்வியை பெற்றே தீர்வேன் என்கிற இஸ்திகாமத் நம்மிடத்திலே இல்லாமல் போனால், பிற்காலத்தில் அவர் கல்வியாளர்கள் என்று அறியப்பட்டாலும் அவர்கள் மூலம் இந்த சமூகம் நிச்சயமாக பலன் பெறார். யாரெல்லாம் கல்வி தேடுகிற காலத்தில் கல்வியை தேடியவர்கள் ஓடுகின்ற அந்த பாதையில் பயணத்தில் பெற வேண்டிய அகலாக்குகளை, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அகலாக்குகளை இழந்து விடுகிறார்களோ அல்லது அதை பெற தவறி விடுகிறார்களோ நிச்சயமாக சமூகம் அவர்களிடத்திலே பயன்பெறாது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், கல்வியாளர்கள் என்கிற போர்வையில், நான் கல்வியாளர்கள் என்கிற பார்வையில் என்று கூட சொல்லவில்லை, கல்வியாளர்கள் என்கிற போர்வையில் சில பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடாத சில குணங்கள் ஒட்டி கொண்டே இருக்கும். சில தாய்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் அவனது திருப்தியையும் அவனது பொருத்தத்தையும் பெறத்தக்க வகையிலேயே நம்மை கடைசி வரைக்கும் வாழ வைக்க வேண்டும். இருந்தாலும் கல்வியாளர்கள் என்கிற பெயரிலே அறியப்பட்ட சில பேரை பற்றி தனிப்பட்ட முறையிலே சில பேர் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு தகுதிமிக்க அறிஞர்களாக இல்லாமல் போனால் அவர்களை பற்றி விமர்சனங்கள் இப்படி வரும். he is a cunning person, அவர் ரொம்ப ஒரு கன்னிங் மேனாக, ஒரு சதி செய்யக்கூடியவராக, அல்லது ஒரு பிடிவாத போக்கு கொண்டவராக, அல்லது ஒரு கர்வம் கொண்டவராக, அல்லது பெருமை கொண்டவராக, அல்லது தான் கல்வி கற்று விட்டேன் என்கிற ஆணவம் கொண்டவராக, அல்லது பிறரை மதிக்காத போக்கை கொண்டவராக, அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காதவராக, தான் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், தன்னை போல் எந்த விதமான வெளிச்சமும் அடுத்தவர் மீது பட்டுவிடக்கூடாது, இது என்னுடைய இடம் என்பன போன்ற சில தாயிகளுக்கு அல்லது ஆலிம்களுக்கு அல்லது உலமாக்களுக்கு அல்லது துல்லாபுல் இல்ம் என்று சொல்லப்படுகிற கல்வி தேடுகிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடாத சில பண்புகள் சில பேரிடத்திலே ஒட்டி இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். இது மாதிரியான பக்குவமற்ற பண்புகள் சில பேர்களிடத்திலே ஏன் அவர்கள் பெரிய மனிதர்களாக ஆனவர்களுக்கு பிறகு வருகிறது? வயதில் அவர்கள் 30 கடந்தாலும் 40 கடந்தாலும் 50 கடந்தாலும் சில பேரிடத்திலே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வடை என்று சொல்லுவார்கள். ஏன் இப்படிப்பட்ட பழக்க வழக்குகள் அவர்களிடத்திலே விடாமல் பயணிக்கிறது என்றால், கல்வி தேடுகின்ற அந்த காலகட்டத்தில் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய அகலாக்குகளை அவர்கள் இழக்கிறார்கள். அதனால் தான் மாஷா அல்லாஹ் உங்களை வழி நடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்கு பயனுள்ள கல்வியை போதிக்கிற உலமா பெருமக்கள் உள்ளபடியே நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுடைய அந்த சிலபஸிலே இருக்கிற மன்ஹஜுல் முகர்ரர், அதில் இருக்கிற புத்தகங்களை தாண்டி, அந்த மன்ஹஜிலே இருக்கிற பாடத்திட்டத்தை தாண்டி தனிப்பட்ட வாழ்வில் தாவாவுக்கே உரிய இலக்கணங்கள் உங்களிடத்திலே இணங்க வேண்டும் என்பதனால், அழைப்பு பணிக்கே உரித்தான அந்த நல்ல பல குணங்கள் உங்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதனால் தான் இப்படி தொடர்ச்சியான தர்பியா வகுப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தர்பியா வகுப்பிலே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒன்றையும் இன்னொன்றோடு ஒப்பிட்டு நீங்கள் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. உதாரணமாக, கல்வி தேடக்கூடிய மாணவர்களாகிய உங்களிடத்திலே அமானிதத்தை போடுகிற தன்மை இருக்க வேண்டும் என்று ஒரு அமானிதத்தை குறித்து, அமானிதங்களை நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிலே ஒரு தர்பியத் உங்களுக்கு தரப்படுகிறது என்றால் அதுவும் தேவைப்படக்கூடிய ஒன்றுதான். உண்மை பேசுதல், ஒழுக்கமாக வாழுதல், இபாதத்துகளிலே ஈடுபாட்டோடு இருத்தல், இறையச்சத்தோடு வாழுதல், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுதல், இப்படி எந்த தலைப்புகள் குறித்து உங்களுக்கு தர்பியாக்கள் கொடுக்கப்பட்டாலும் என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு இன்முகத்தோடு, அதை நீங்கள் ஒரு ஈடுபாட்டோடு, அது ஏதோ பேசுகிறார்கள், ஏதோ கேட்கிறோம், பேசுவது அவர்கள் வேலை, கேட்பது நம்முடைய வேலை என்பது போன்று நீங்கள் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்று கடந்து போகாமல், உங்களுடைய தர்பியா தான் இறுதி வரைக்கும் உங்களோடு வரப்போகிற சொத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தர்பியாவிலே நீங்கள் பெறக்கூடிய, அதுவும் குறிப்பாக கல்வி தேடும் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே உங்களிடத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நிச்சயம் உங்களை செழுமையாக்கும். அந்த வகையில கல்வியின் சிறப்புகள் பற்றியெல்லாம் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். அப்படிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிற கல்வி குறித்த வசனங்களாகட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியின் சிறப்புகள் குறித்து கூறிய பொன்மொழிகளாகட்டும், அவைகளெல்லாம் மாஷா அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன்,
நபியே நீங்கள் கேளுங்கள், கல்வி பெற்றோரும் கல்வி பெறாதோரும் சமமா? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் உங்களில் நம்பிக்கை கொண்ட, அதாவது இறை நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட அவர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்பன போன்ற வசனங்களே கல்வியின் சிறப்புகளுக்கு போதும். இன்னும் சொல்ல போனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமா துலிபல் இஸ்தியாது மின் ஷை இல்லல் இல்ம், கல்வியை தவிர வேறு எதையும் எனக்கு அதிகமாக்கித்தா என்று நேரடியாக குர்ஆனில் பிரார்த்தனை வடிவில் ஒரு வார்த்தை வரவில்லை, பிரார்த்தனை வடிவில் ஒரு வசனம் வரவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ரப்பி ஜித்னி இல்மா, குல் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இந்த பிரார்த்தனையின் இன்னும் ஒரு சிறப்பு என்றால், இந்த பிரார்த்தனையின் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க சொல்கிறான், நபியே நீங்கள் கேளுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. கல்வியின் கருவூலம், கல்வியின் பெட்டகம், கல்வியின் ஆதி அல்லது கல்வியினுடைய ஆசான், கல்வியினுடைய நமக்கெல்லாம் போதனை செய்கிற ஒரு மாபெரும் போதகர் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்துதான் கல்வி விரவுகிறது, அவர்களிடமிருந்துதான் கல்வி பிரிகிறது, அவர்களிடமிருந்துதான் உலகத்திற்கே கல்வி பரவுகிறது. இப்படி கல்வியை ஒளியாக பாய்ச்சுகிற கலங்கரை விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும், ஒளியை பாய்ச்சுகிற கலங்கரை விளக்கமாக கண்ணியத்தின் தின்றலாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாலும், அந்த ரசூலுல்லாஹ்வையே அல்லாஹ் எனக்கு அதிகம் தாயா அல்லாஹ் என்று கேட்க சொல்லுகிற ஒரு விஷயமாக இந்த கல்வி இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எப்படியாப்பட்ட ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த கல்விக்கான சிறப்பு நிச்சயம் கல்வியாளர்களுக்கு தானே. கல்வியின் சிறப்புகள் குறித்து என்ன வந்தாலும் கடைசியில் அந்த சிறப்புகளை அனுபவிக்க போகிறவர்கள் யார்? நிச்சயம் கல்வியாளர்கள் தான், நிச்சயம் கல்வி தேடுகிற மாணவ செல்வங்கள் தான். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா வெறுமனே உங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் புரிந்து, உங்கள் பாடத்திட்டத்திலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நீங்கள் மனனமிட்டு, அதிலே நீங்கள் தேர்வு எழுதி, அதிலே நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றுவிட்டு ஒரு சான்றிதழை பெறுவதனால் மாத்திரம் இந்த சிறப்புகள் உங்களை தேடி வந்து விடுமா? நிச்சயம் வராது. இதனுடைய ஆழத்தை, இதனுடைய அகலத்தை, இதனுடைய நீளத்தை, இதற்கு உண்மையாலுமே இருக்கிற கன பரிமாணத்தை, வெயிட்டேஜ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கன பரிமாணத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கல்வியை ஒரு தாயோடு நீங்கள் ஒப்பிட வேண்டும். இப்ப தாய்க்கு, தாய்மைக்கு மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, யா ரசூலல்லாஹ் எனது தோழமைக்கும் நேசத்திற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர் யார்? தாய்மையின் சிறப்பு நமக்கு தெரியும். தாய்க்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா தாய்மையின் சிறப்பு அல்லது தாய்க்குண்டான முக்கியத்துவம் அது சும்மா சாதாரணமாக கொடுக்கப்பட்டு விட்டது என்று? இல்லை. இந்த தாய் உள்ளபடியே குழந்தையை பெற்றெடுக்க, குழந்தையை வளர்த்தெடுக்க, குழந்தையை வார்த்தெடுக்க, தன்னுடைய உதிரம் உட்பட எல்லாவற்றையும் கொடுத்து தியாகம் செய்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கும் வளர்ப்புக்கும், அந்த குழந்தை உண்டாகுவதிலிருந்து, கருவிலே மறுவாகி கருவிலிருந்து அவள் அந்த குழந்தை உருவானதிலிருந்து அவளுடைய பங்களிப்பும் இவளுடைய அர்ப்பணிப்பும் வேறு எதற்கும் ஒப்பிடாத அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதனால் தான் அந்த தாய்க்குரிய சிறப்பும் உயர்ந்த இடத்திலே இருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் இவ்வளவு பெரிய சிறப்புகள், எவ்வளவு பெரிய சிறப்புகள் வாழ்கிற காலத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கை முடிந்து இறந்து போய் சடலமாய் கிடக்கிற நேரத்திலே கூட கல்வியாளர்களுக்கு தனி மதிப்பு உண்டு. உஹது யுத்தத்திலே இறந்து போன சுஹதாக்களை அடக்கம் செய்யப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ் 2 பேர்களாக கபருக்குள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இந்த 2 பேரிலே முதன்மையாக யாரை முற்படுத்துவது? வாழும் போதல்ல, வாழ்ந்த பிறகு, உயிர் பிரிந்த பிறகு கூட அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்தில் கூட தனி கண்ணியம், தனி மரியாதை கல்வியாளர்களுக்கு தரப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரில் யார் அதிகம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட கல்வியாளருக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள் என்றார்கள். அப்போ அக்லாக்குகள் இல்லாமல், அதபுகள் இல்லாமல், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இந்த சிறப்புகளை நாம் அடைந்து விடுவோம் என்று நினைத்தால் நாம் மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதிலும் குறிப்பாக கல்வி தேடும் மாணவர்களாகிய நம்மிடத்தில் கல்வி ஆழமாக பதிய வேண்டும் என்றால், கல்வி நங்கூரமிடப்பட்ட கப்பலை போல் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்றால்,
எவ்வளவு பெரிய ஒரு காற்று வீசினாலும், எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் அது நம்மை விட்டு அங்கும் இங்கும் கடக்காத அளவிற்கு ஒரு ஸ்திரத்தன்மையை அந்த கல்வி நம்மோடு ஒரு பாதையை, ஒரு ஆழத்தை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த சபர் என்கிற பொறுமையும் இந்த இஸ்திகாமத் என்கிற நிலையான தன்மையும் அவசியத்திலும் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சபர் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட இந்த சபருக்கு, இந்த பொறுமைக்கு கல்வி தேடும் மாணவர்களாகிய நாம் நமது வட்டத்தில் என்ன அர்த்தத்தை சொல்ல போகிறோம்? பொறுமை என்பது ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசப்படுகிறது. பொறுமை என்பது ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுகிறது. ஒரு இடத்திலே நாம் ஒரு விஷயத்திற்காக பொறுமைக்கு இதுதான் வரைவிலக்கணம் என்று சொல்லுகிறோம் என்றால் அதே வரைவிலக்கணம் இன்னொரு இடத்திலே அது பொருந்தாது. ஆனால் கல்வி தேடும் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? அறிஞர்கள் சொல்வதை போல் அஸ்ஸப்ரு ஹுவ ஹப்ஸு நஃப்ஸி அலா மா தக்ரஹ், நீ வெறுக்கிற அல்லது நீ விரும்பாத எந்த விஷயம் நடந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் பொறுமை. எப்படி? உதாரணமாக எல்லோரும் ஒரு 8 மணி நேரம் தூங்குகிறார்கள், எல்லோரும் ஒரு 7 மணி நேரம் தூங்குகிறார்கள். ஆனால் கல்வி தேடுகின்ற பாதையில், பயணத்தில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதனால் என்னால் இவ்வளவு நேரம் தூங்க முடியவில்லை. அந்த இடத்திலே நீங்கள் பொறுமை காப்பது. எல்லோரும் வேலை செய்கிறார்கள், வேலை முடித்துவிட்டு களைத்து போகிறார்கள், தங்களை அவர்கள் ஓய்வுக்குள் ஆட்படுத்திக் கொள்கிறார்கள், அனுமதிக்கப்பட்ட சுற்றுலாவிற்கு செல்கிறார்கள், அனுமதிக்கப்பட்ட வகையிலே பொழுதுபோக்கிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் கல்வி தேடுகிற பாதையில், பயணத்தில் நான் இருப்பதனால் என்னால் அவர்களைப் போல் பொழுதுபோக்கிலே ஈடுபட முடியவில்லை. என்னால் அவர்களைப் போல் உற்சாகமாக என்னுடைய ஹாபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. அவர்களைப் போல் என்னால் உற்சாகமாக ஊர் சுற்ற முடியவில்லை. அவர்களைப் போல் என்னால் வேறு சில பணிகளிலே கவனம் செலுத்த முடியவில்லை. பொறுமை காப்பது. பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன வேறுபாட்டை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? பொதுமக்கள் அவர்களுக்கு எது அத்தியாவசியமோ, அவர்களுக்கு எது அவசியமோ, அவர்களுக்கு எது கடமையோ, அந்த கடமை தாண்டியதற்கு பிறகு அவர்கள் அவரவர்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். டிவி பார்ப்பதிலே நேரத்தை செலவழிப்பார்கள், ரீல்ஸ், யூடியூப் பார்ப்பதிலே நேரத்தை செலவழிப்பார்கள், அதிகபட்சமாக உறங்குவார்கள், விரும்புவதையெல்லாம் உண்ணுவார்கள், விரும்புகிற இடத்திலெல்லாம் உற்சாகமாக ஊர் சுற்றுவார்கள், நண்பர்களோடு அரட்டை அடிப்பார்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு போவார்கள், டூருக்கு போவார்கள், பல ஊருக்கு போவார்கள். கல்வி தேடும் மாணவர்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் சில கட்டத்தில் நமக்கும் அப்படிப்பட்ட சில சூழல்களை தவிர்க்க முடியாதுதான் என்றாலும் அடுத்தவர்களோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் பக்குவப்பட்டதாகத்தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வடிவமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்படிதானா? நமக்கு ஒரு நிபந்தனையற்ற பொழுதுபோக்கோ அல்லது நிபந்தனையற்ற உற்சாகத்திற்குண்டான விஷயங்களோ, நிபந்தனையற்ற உல்லாசத்திற்குரிய வாழ்க்கை அமைப்புகளோ நமக்கு கிடைக்காது. கல்வி தேடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர்கள் சபர் செய்துதான் ஆக வேண்டும். கல்வி தேடக்கூடிய மாணவராக, கல்வி தேடும் மாணவியாக எப்போது நீங்கள் அறியப்பட்டு விட்டீர்களோ ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தே ஆக வேண்டும். இப்படிதானே? ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் அல்லது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி ஸ்தாபனத்தின் கீழ் கல்வியை தேடுகின்ற பாதையை எப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்களோ அந்த கல்வி ஸ்தாபனத்தின் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். ரிஃப்ளெக்ஷன் என்பார்கள் ஆங்கிலத்தில், அழகான ஒரு வார்த்தை ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் என்றால் என்ன? அதனுடைய பிரதிபலிப்பு. அதனுடைய பிரதிபலிப்பு. எப்படி நான் ஒரு கேமராவை வைத்து உங்களை படம் பிடிக்கிற போது உங்களுடைய படம் அதிலே பிரதிபலிக்கிறதோ, அப்படிதானா? எப்படி இருட்டிலே இருக்கிற ஒரு உருவத்தை திடீரென்று நான் விளக்கை ஆன் செய்தவுடன் ஒரு வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ந்தவுடன் அந்த உருவம் எப்படி பிரதிபலிக்கிறதோ அதுபோல எதை நீங்கள் கற்கிறீர்களோ, எதை நீங்கள் அறிகிறீர்களோ, எதை நீங்கள் பெறுகிறீர்களோ, எதை நீங்கள் அடைகிறீர்களோ அந்த புத்தகத்தினுடைய, அந்த கல்வியினுடைய, அந்த ஆசிரியர்களுடைய, அந்த கல்வி ஸ்தாபனத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். அப்ப பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்வது என்பது உண்மையில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே மிகவும் சிரமமான ஒன்று, மிகவும் சிரமமான ஒன்று. இந்தியாவின் ஜனாதிபதியாக கூட இலகுவாக வாழ்ந்து விடலாம், ஆனால் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்வது என்பது மிகப்பெரிய கஷ்டம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கல்வி தேடுகின்ற மாணவர்களாகிய நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அனைத்து விஷயங்களிலும் அடுத்தவர்களுக்கு முடிந்தவரை, இயன்றவரை முன்மாதிரியாக வாழ வேண்டும். அப்போ நீங்கள் இந்த பொறுமையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஹப்சுன் நஃப்ஸ். உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் அடக்க வேண்டும். உங்களுடைய நஃப்ஸின் மீது நீங்கள் ஆளுமை செலுத்த வேண்டும். உங்களுடைய நஃப்ஸின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எல்லோரும் அவரவர்களுடைய மனம் போன போக்கிலே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்மை போன்றோர் அல்லாஹ்வின் உதவி கொண்டு நம்முடைய மனதை நம் போக்கிலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம் போக்கு என்றால் என்ன? எதை நாம் கற்கிறோமோ, எதை நாம் அறிகிறோமோ, எதை இந்த மார்க்கம் நமக்கு போதிக்கிறதோ அந்த போக்கில் அதை கொண்டு செல்லக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்திலே வந்தாக வேண்டும்.
அப்படியானால் நான் என்னென்ன சிரமங்களை தாங்கிக் கொள்வது, என்னென்ன விஷயங்களிலே நான் பொறுமை காப்பது? அறிஞர்கள் முதலில் நமக்கு சொல்லுகிற விஷயம் அஸ்ஸப்ரு அலல் மஷக்கா. முதலில் சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முழு நேரமாக மார்க்கம் படிப்பதை விட இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலத்தில் 5 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் மரபு வழி மார்க்க கல்வியை ஒரு ஸ்தாபனத்திற்குள் சென்று அங்கேயே தங்கி அங்கேயே வாழ்ந்து நாங்கள் கல்வியை தேடினோம் என்றால் எங்களுக்கு கல்வி தேடக்கூடிய அதை தாண்டி வேறு எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் உங்களை போன்றவர் அப்படி இல்லை. குடும்பத்திற்குள் இருந்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு உங்களில் பல பேர் படித்துக் கொண்டு அல்லது பல பேர் பணிபுரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்வோம், மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு இந்த கல்வியின் பாதை இன்ஷா அல்லாஹ் முழுமையை செய்வோம் என்கிற உறுதி உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுடைய இந்த பங்களிப்பு என்பது இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். பங்களிப்பு கூடுதலாக இருப்பது என்பதை நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், நீங்கள் அந்த பெரும் சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள். பெரும் சவாலை நீங்கள் சந்திக்கக்கூடிய இடத்தில் அந்த சவால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவான முறையில் சாதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது விஷயம் அஸ்ஸப்ரு அலல் மஷக்கா. சிரமங்களை, கஷ்டங்களை, இன்கன்வீனியன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இன்கன்வீனியன்ஸ் என்றால் என்ன? உடன்பட முடியாத சில விஷயங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? அஸ்ஸப்ரு அலா தூலி தரீக். நீண்ட தூரம் பயணிக்க போகிறோம் என்கிற அந்த பாதையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். 1 கிலோமீட்டர் போனால் என்னுடைய வீடு வந்துவிடும், 5 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தால் என்னுடைய வீடு வந்துவிடும், அல்லது ஒரு 100 கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்தால் என்னுடைய ஊர் வந்துவிடும், ஒரு 3000 மைல்கள் நான் பிரயாணம் செய்தால் என்னுடைய நாடு வந்துவிடும் என்கிற ஒரு மனப்பாங்கோடு தானே நாம் பிரயாணம் செய்கிறோம். உதாரணமாக நான் இப்போது சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். விடுமுறைக்கு நான் நம்முடைய தாயகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு வருவேன். கிளம்பும் போது நான் என்ன மன ஓட்டத்திலே கிளம்புவேன்? கைர் அல்ஹம்துலில்லாஹ், நான் இருக்கிற இடத்திலிருந்து ஏர்போர்ட்டிற்கு போவதற்கு ஒரு 1.5 மணி நேரம், ஏர்போர்ட்டிலே ஒரு 2-3 மணி நேரம் காத்திருப்பேன். பிறகு அங்கிருந்து நான் அபுதாபிக்கு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, பிறகு அங்கே ஒரு 2-3 மணி நேரங்கள் காத்திருப்பேன். அதற்கு பிறகு அங்கிருந்து நான் சென்னைக்கு போவேன், அங்கு ஒரு 2 மணி நேரம், அங்கு நான் ஒரு 1 மணி நேரம் ஃபார்மாலிட்டிஸ்கள் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கும். பிறகு அங்கிருந்து என்னுடைய இல்லம் செல்வதற்கு ஒரு 1 மணி நேரம், மொத்தத்தில் 10 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நாட்டிற்கு, என்னுடைய வீட்டிற்கு நான் போய்விடுவேன் என்கிற எண்ண ஓட்டத்தோடு தான் நான் என்னுடைய பயணத்தை துவங்குவேன். அப்படிதானா? இன்னொருவர் பிரயாணம் செய்கிறார். அவர் எப்படி பிரயாணம் செய்கிறார்? அவர் உதாரணமாக தம்மாமிலே இருக்கிறார். தம்மாமில் இருந்து அவர் முதலிலே ஜித்தாக்கு போய் மக்கா மதீனா என்கிற உம்ரா பயணங்கள் ஜியாரத்தை எல்லாம் அவர் முடித்துவிட்டு மீண்டும் அங்கிருந்து அவர் வேறொரு நாட்டிற்கு போய் அங்கே அவர் ஒரு டிரான்சிட்டிற்காக ஒரு தினம் அவருக்கு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிறகு அங்கிருந்து இங்கிருந்து இப்படி 3 நாள் கழித்து தான் அவர் தன்னுடைய இல்லம் புகுவார் என்கிற சூழ்நிலை இருக்கும் போது அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? அவருடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கும்? 8 மணி நேரத்தில் வீட்டை அடைந்து விடுவேன் என்கிற எண்ண ஓட்டத்திலே நான் போகிற போது 6 மணி நேரம் எனக்கு கடந்து விடும். அடுத்த 2 மணி நேரம் தான் எனக்கு சவாலாக இருக்கும். டிராவல் பண்ண எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முழுமையாக 3 தினங்கள் பயணிப்பவருக்கு நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் அந்த முதல் 2 தினங்கள் கூட அவருக்கு இலகுவாக போய்விடும். அடுத்த ஒரு நாள் தான் அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எப்போதுமே தூளு தரீக் என்கிற நீண்ட தூரத்தை நாம் இலக்காக நிர்ணயித்து விட்டால் ஒரு மிகப்பெரிய டியூரேஷன் என்பது நமக்கு இலகுவாக முடிந்துவிடும். நான் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு புரிகிறதா? நீண்ட தூரம் நான் பிரயாணம் செய்ய போகிறேன் என்கிற இலக்கை நான் நிர்ணயித்து விட்டால் அந்த நீண்ட தூர பயணத்திலே இருக்கிற ஒரு நெடும் பயணம் எனக்கு இலகுவாக மாறிவிடும். அப்ப அதற்குண்டான பொறுமையை நான் எனக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாமல் எதையுமே அடைய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் தேசத்திலே குடிபுகக்கூடிய நேரத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தந்தார். அந்த மறுவாழ்வினுடைய அஸ்திவாரமே, அடித்தளமே எப்படிப்பட்ட நிபந்தனையோடு தொடர்ந்தது? 8 ஆண்டுகள் நீங்கள் எனக்காக நீங்கள் பணிபுரிய வேண்டும். அந்த 8 ஆண்டுகளுடைய பணி கொடையாக இதோ என் மகளை நான் உனக்கு மணந்து கொடுப்பேன், நீங்கள் செய்கிற பணி கொடை உங்களுக்கு கிடைக்கிற மனக்கொடை என்கிற அர்த்தத்தில் அவர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், 8 ஆண்டுகளை தாண்டி 10 ஆண்டுகள் நீங்கள் முடிப்பதாக இருந்தால், அது நீங்கள் விரும்பி செய்வதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் என்று சொன்னபோது நீண்ட தூர பயணத்தை தேர்ந்தெடுத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். 10 ஆண்டுகள் நான் உங்களுக்காக பணிபுரிகிறேன் என்று 10 ஆண்டுகள் பணிபுரிந்ததற்கு பிறகுதான் அவர் அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளாரை கைப்பிடித்தார். அப்ப எப்போதுமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் தொலைதூர பயணத்திற்கு உங்களை நீங்கள் மன ரீதியாக தயார்படுத்திக் கொண்டால்
நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சபர் என்கிற பொறுமை என்கிற தன்மை உங்களிடத்திலே வராமல் நிச்சயம் உங்களால் தொலைதூர பயணத்திற்கு தயாராக முடியாது. அதனால் தான் பொறுமையை குறித்து திரும்ப 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 உங்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன? அஸ்ஸப்ரு அலல் ஃபஹம் வல் முராஜஅ. கல்வி தேடும் மாணவ செல்வங்கள், பொறுமை என்கிற அம்சத்திலே மூன்றாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தலையாய அம்சம் அஸ்ஸப்ரு அலல் ஃபஹம் வல் முராஜஅ. புரிந்து கொள்கிற விளங்கிக் கொள்கிற விஷயத்தில் பொறுமை காப்பது, அதோடு சேர்த்து எதை நீங்கள் படித்தீர்களோ, எதை நீங்கள் கற்றீர்களோ, எதை நீங்கள் பெற்றீர்களோ, எதை நீங்கள் உள்வாங்கினீர்களோ அதை மீண்டும் 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 ரிவிஷன் செய்தல், மீண்டும் மீண்டும் அதை மீளாய்வு செய்தல் என்கிற ரீதியில் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்கிற விஷயத்தில் பொறுமை காப்பது. முதலில் புரியக்கூடிய விஷயத்திலே பொறுமை காப்பதே பெரும் சவால். அதிலும் குறிப்பாக மார்க்க படிப்புகளை படிக்கிற நம் போன்றவர்களுக்கு இந்த சிலபஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எந்த புத்தகமாக இருந்தாலும் பெரும்பாலும் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்கள். மரபு வழியின் மார்க்கறிஞர்கள் அவர்களுடைய அறிவு கருவூலங்களாக, அறிவு பொக்கிஷங்களாக கியாமத் நாள் வரைக்கும் இந்த சமூகத்திற்கு எது பயனாக இருக்க போகிறதோ அப்படிப்பட்ட பெரும் பெரும் பெட்டகங்கள் தான் நமக்கு புத்தகங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அப்படித்தானே? அப்போ அந்த அறிஞர்களுடைய காலத்தில் இருந்த சூழலை வைத்து முழு நேரமாக மார்க்கத்திற்கு செய்கிற சேவை மட்டுமே தன்னுடைய பிரதான வாழ்க்கையின் நோக்கம் என்கிற அடிப்படையிலே செயல்பட்ட கல்வி பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்த அந்த உலமாக்களுடைய சிந்தனைகளில் இருந்து வெளிவந்த முத்துக்களை நாம் முதலில் உள்வாங்குவது, அதை புரிந்து கொள்வது, அதில் விளக்கத்தை தேடிக்கொள்வது, அது விமர்சனத்திற்குள்ளாக்கப்படும் போது அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கிற விஷயத்திலே பக்குவப்படுவது, அதோடு தொடர்புடைய துணை அம்சங்கள், கிளை அம்சங்கள், ஏனைய அம்சங்கள், விரிவான விஷயங்கள் என்பன போன்ற விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது உண்மையிலேயே சவாலான ஒரு விஷயம்தான். அதை தாண்டி எதை நாம் படித்தோமோ அதை மீண்டும் மீண்டும் மீளாய்வு செய்து கொண்டே இருப்பது. உதாரணமாக நீங்கள் மற்ற பள்ளி படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டு இன்னொரு வருடத்திற்கு நான் போய்விட்டேன் என்றால் கடந்த ஆண்டில் எதை நான் படித்தேனோ அதை குறித்து நான் பெரும்பாலும் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அதில் உள்ள பேசிக்கான சில விஷயங்கள் எப்போதும் நமக்கு உதவி செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 8ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்ட ஒருவன் 9ஆம் வகுப்புக்கு போகும்போது 8வது வகுப்பிலே அவன் படித்த சிலபஸை குறித்து பெரிதாக அவன் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் எல்லாமே, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் பல்கலைக்கழக படிப்பாக இருந்தாலும் ஆய்வு பட்டம் என்று சொல்லப்படுகிற ஆய்வு மாணவர்கள் படிக்கிற பாடங்களாகவே இருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தியாகி மறு வருடத்திற்கு அவன் முன்னேறி போய்விட்டான் என்றால் கடந்த வருடத்தில் அவன் படித்ததை பற்றி பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை, ரொம்ப அவன் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நான் படிக்கிற மார்க்க கல்வி என்பது அப்படி அல்ல. ரியாதுஸ் சாலிஹீன் என்கிற ஒரு நூல் எனக்கு இந்த வருடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை நான் இந்த வருடத்திலே படித்து விட்டேன், மீதியை அடுத்த ஆண்டு படிக்கப் போகிறேன் என்றால் கடந்த ஆண்டில் படித்ததை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று என்னால் இருந்து விட முடியுமா? சஹீஹுல் புகாரி என்கிற அந்த ஹதீஸுடைய பாடத்திட்டத்திலே கிதாபுல் ஈமான் ஆரம்பித்து ஒரு 2 பாபுகள் அல்லது 2 கிதாபுகள் அல்லது 3 கிதாபுகள் 3 பாடங்கள் தலைப்பு வாரியாக முழுமையாக நான் முடித்து விட்டேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஆண்டில் படிக்கப் போகிறேன். கடந்த ஆண்டில் நான் படித்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நான் இருந்து விட முடியுமா? இப்படி ஃபிக்ஹ் ஆரம்பித்து, வரலாறு ஆரம்பித்து, ஹதீஸ் பாடங்கள் ஆரம்பித்து, உலூமுல் குர்ஆன், உலூமுல் ஹதீஸ் என்று ஆரம்பித்து, குறிப்பாக அரபு மொழி இலக்கண இலக்கியம் என்று ஆரம்பித்து எவைகளை எல்லாம் நான் ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றையும் நான் பாதுகாத்தால் தான் நான் கல்வி தேடுகிற மாணவன். முதலாவது வருடத்திலே நான் படிக்கிற சர்ஃப் فعل يفعل فعلا فهو فاعل فعل يفعل فعلا فهو مفعول يفعل لا تفعل என்று நான் படிக்கிற அவைகளாகட்டும் அல்லது يجلس يجلسان يجلسون تجلس تجلسان يجلسن என்று நான் படிக்கிற இந்த சீர்வரிசை, இந்த மரபு வரிசை, இந்த அகர வரிசையில் நான் படிக்கிற இந்த சொல்லிலக்கணமாகட்டும், இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், எனக்கு அது கவலையே இல்லை, அதை நான் மறந்தாலும் கவலையே இல்லை என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னால் ஒரு அரபு மொழியிலே வாக்கியத்தை கூட அமைக்க முடியாது. என்னால் அரபு மொழியில் ஒரு சாதாரண வாக்கியத்தை கூட அமைக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதையும் பயணமும் ஏதோ எல்லோரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு துறை போல நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு துறை என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் எந்த முதலாவது ஆண்டு ஆரம்பித்து எப்போது எதையெல்லாம் படிக்கிறீர்களோ படித்த எதையும் நீங்கள் தள்ளி வைத்து விட முடியாத அளவிற்கு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இந்த சிந்தனையிலும் நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இவைகள். இப்படியெல்லாம் பல பேர் பாதுகாக்காத காரணத்தினால் தான் பல ஆண்டுகள் படித்து மிகப்பெரிய மௌலானாக்களாக அவர்கள் சமூகத்திலே தென்பட்டாலும்
அடிப்படை அரபு மொழியின் இலக்கணம் கூட அவர்களுக்கு இப்போது அவர்கள் திணறுவார்கள். திடீரென்று ஒரு வாக்கியத்தை கொடுத்து அதில் தஷ்கீல் என்று சொல்லப்படுகிற அந்த என்னது ஹரக்காத்துகள் இல்லாமல், குறியீடுகள் இல்லாமல் அவர்களால் வாசிக்க முடியாது. நான் தமிழிலே சொல்லுகிற, ஆங்கிலத்திலே சொல்லுகிற, இதை அப்படியே நீங்கள் அரபியை ஒரு பேராகிராஃபாக எழுதி காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்களால் முடியாது. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. நாம் எல்லோரும் ஒரே துறையில் இருக்கிறோம். இருந்தாலும் நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் நமக்கான தகுதிகளை நாம் முறைப்படி வளர்த்துக் கொள்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால் சொல்லுகிறேன். அதனால் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கல்வி தேடும் மாணவ செல்வங்களே, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதை பயணம் மிக மிக வலிமையானது, மிக மிக இனிமையானது, மிக மிக புனிதமானது. ஆனால் இந்த வலிமையும் இனிமையும் புனிதமும் பொறுமை என்கிற குணமில்லாமல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கல. சரியா? இது மூன்றாவது. நான்காவது என்ன? இதுதான் கல்வி தேடும் மாணவர்களிடத்திலே கடைசி வரைக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுமை. அஸ்ஸபுரு அலா தஸ்ஹீஹில் அக்தா. அஸ்ஸபுரு அலா தஸ்ஹீஹில் அக்தா. தவறுகளை சீர்படுத்திக் கொள்கிற விஷயத்திலே ஒரு பொறுமை. இது நமக்குத்தான் வேண்டும். முக்கியமாக கல்வி தேடக்கூடிய பாதையில் பயணத்தில் வந்திருக்கிற நாம் தான் வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ்வினுடைய அருளால் உள்ளம் பக்குவம் அடைந்தவர்களை தவிர, இந்த கல்வியை படித்து முடித்துவிட்டு ஒரு பட்டங்களை வாங்கிவிட்டு மௌலானாக்களாகவோ மௌலவிகளாகவோ அல்லது மௌலவியாக்களாகவோ மாறிவிட்டால் என்னவோ வானத்திலிருந்து இறங்கி வந்ததை போல் சில பேர் நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதுதான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். யாராவது அவர்களது தவறை சுட்டி காட்டினால் கூட அதை ஏற்பதற்கு அவர்களுடைய மனம் வருவதே இல்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தான் என்ன நினைக்கிறேனோ, தான் என்ன நினைக்கிறானோ, தான் என்ன சொல்லிவிட்டானோ, அல்லது தான் என்ன கருத்தாக மக்களுக்கு போதித்து விட்டானோ, அது என்னவோ விமர்சனத்திற்குள்ளவே வராது. அது ஒரு என்னவோ ஃபைனலைஸ்ட், அது என்னவோ வஹீயின் வார்த்தைகளைத்தான் இவரே சொல்வதை போல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. யாராக இருந்தால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சுட்டி காட்டி, இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபரை தவிர யாராக இருந்தாலும் அவரது வார்த்தை ஏற்கவும் படும், அவரது வார்த்தை மறுக்கவும் படும் என்றார்கள். இதில் நீங்களும் நானும் அடங்க மாட்டோமா? இதில் நீங்களும் நானும் உள்ளே வர மாட்டோமா? யாரே? மதீனாவின் கல்வி கருவூலம் என்று அறியப்படுகிற மாலிக் அவ்வளவு பெரிய ஃபுகஹாக்களில் ஒருவர், 40 இமாம்களில் ஒருவர். அப்படியாப்பட்ட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார், இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரை தவிர யாராக இருந்தாலும் அவருடைய பேச்சு ஏற்கவும் படும், அவருடைய பேச்சு மறுக்கவும் படும் என்றார்கள். அப்படியானால் என்ன? நான் கல்வி தேடுகிற மாணவனாகிய நான், என்னிடத்திலும் தவறுகள் வரும், என்னுடைய கருத்து விமர்சிக்கப்படும். திருத்தி எழுத முடியாத திருக்குரானின் தீர்ப்பல்ல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம். அல் குரானுடைய வசனங்களாகவே இருந்தாலும் அதை சொல்லுகிற விதத்திலே அது இந்த கருத்தை தான் தாங்கி இருக்கிறது என்று நான் நினைத்து ஏதேனும் ஒன்றை நான் சொல்லுவேன், அது தவறுதலாக கூட இருக்கும். அப்ப எந்த நிலையிலும் ஒரு ஆலிம், ஒரு தாலிபுல் இல்ம், ஒரு கல்வி தேடுகிற மாணவன் தன்னுடைய தவறுகளை சீர் செய்து கொள்ளக்கூடிய அந்த சபர் அவரிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய தவறை யாராவது சுட்டி காட்டினால் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். மைக்கிலே நான் பேச ஆரம்பித்து விட்டேன், மேடையிலே நான் உரை நிகழ்த்துகிறேன், பெரும் பெரும் பயான்களை நான் செய்கிறேன், பெரிய பெரிய மாநாடுகளிலே நான் கலந்து கொள்கிறேன் என்பதனால் மாத்திரம் நான் சொல்லுகிற எல்லாமே சரி என்று ஆகிவிடாது. நான் சரியாகவும் சொல்லுவேன், தவறாகவும் சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய தவறை யாராவது சுட்டி காட்டினால் அவர்களை நான் நேசிக்க வேண்டும். ஏன்? சில சமயம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நானே அந்த தவறை செய்திருக்கிறேன். குர்ஆனுடைய வசனங்களை கூட சில கட்டத்திலே நாம் தவறாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்கிற ஒரு வசனத்தை ஒரு பெரிய மாநாட்டில் கல்வி தேடும் மாணவர்கள் என்பதால் உங்கள் முன்னால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பஸ்ஸி என்பதை நான் புஸ்ஸி என்று சொல்லிவிட்டேன். தவறுதான் செய்வோம், என்ன செய்ய முடியும்? அப்ப நாம் தவறிழைப்பவர்கள், நமது தவறை அடுத்தவர்கள் சுட்டி காட்டுவார்கள். சுட்டி காட்டுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கு நம்மிடத்திலே வர வேண்டும். அது பொறுமை என்கிற குணம் இல்லாமல் வரவே வராது. அந்த தஸ்ஹீஹுல் அக்தா என்பதற்கு அறிஞர்கள் 2 விதமாக விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி? ஒன்று, நாம் ஒரு விஷயத்தை வாசித்துக் கொண்டே இருப்போம், தவறாகவும் வாசிப்போம், அதை சரியாகவும் வாசித்துக் கொள்வதற்கு. தவறாக நாம் அதை படித்து விடுவோம், அதை சரியாக படித்துக் கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது. அல்லது நான் புரிந்து கொண்ட விளங்கிக் கொண்ட விஷயத்தை பிறருக்கு விளக்குகிற போது அதில் நான் ஏதேனும் தவறு செய்வேன், அந்த தவறை யாராவது எனக்கு சுட்டி காட்டுகிற போது அதை நான் ஏற்றுக்கொள்வது, அதை நான் சரி செய்து கொள்வது என்கிற ரீதியிலே நான் பொறுமை காப்பது. இது 4வது பொறுமை. 5வது பொறுமை என்ன? அஸ்ஸப்ரு அலா கில்லத்தி ذاتில் யத் அஹ்யானன். the resources என்று சொல்கிறார்கள், மெட்டீரியல்ஸ் என்கிறார்கள்.
அது சில கட்டத்தில் நமக்கு கிடைக்காமல் போனாலும் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற பொறுமை. இப்படிதான் இதை எப்படி நான் சொல்வது? நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், ஒரு மருத்துவராக இருக்கிறேன், நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். எதை கொண்டு நான் அறுவை சிகிச்சை செய்வது? எனக்கு தேவைப்படக்கூடிய ஆபரேஷன் தியேட்டர்கள் வேண்டும், எனக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகள் இருக்க வேண்டும், எனக்கு உதவியாளர்கள் இருக்க வேண்டும், நவீன கருவிகள் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருந்தால் தான் நான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அப்படித்தான் சில கட்டத்தில் 1-2 இருக்காது, அதனால நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நம்ம யோசிக்கலாம், அது கரெக்ட் தானங்க. இல்லாதது ஒரு சில பொருட்கள் இல்லாத போது அது அவர் செஞ்சாருன்னா சரியா வராது, கரெக்ட் தான். அவர் செய்யாமே விட்டாருன்னா வந்த பேஷண்ட் செத்து போயிருவானே சீக்கிரமே, அப்படிதானே? அப்போ சில கட்டத்தில் இருப்பதை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அதுபோலவே கல்வி தேடுகிற மாணவர்களாகிய நமக்கு சில கட்டத்தில் கிடைக்க வேண்டிய சில வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும், கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் உரிமைகள் கிடைக்காமல் போகும், பெற வேண்டிய சில பொருட்கள் அருட்கள் நம்மிடத்திலே வந்து சேராமல் போகும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதற்கு நம்முடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிதானா? இப்போது நீங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் ஒரு உங்களுடைய தனிப்பட்ட அலுவல்களை கவனித்துக் கொண்டே கல்வி தேடும் மாணவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் உங்களுக்கு ஆய்வுக்குரிய விஷயங்களோ அல்லது இன்னும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்குண்டான சூழல்களோ பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழல் வரும்போதும் நீங்கள் அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மாமூல் லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையின் சில அலுவல்கள் அல்லது ஒரு சில செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிறது என்கிற சூழலை வரும்போதும் அதிலே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். இப்படி பொறுமைகள் காத்து உங்களுடைய கல்வி பயணத்தை நீங்கள் தொடங்குகிற போதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த பாதையில் பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். சரிதானா? அப்ப அதனால்தான் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இப்படிப்பட்ட பொறுமைகளை எல்லாம் தாங்கி கொண்ட காரணத்தினால் தான் அந்த கல்வி கடல்கள் என்று அறியப்பட்ட அந்த அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய கல்வியின் பாதையை பயணத்தை கடைசி வரைக்கும் மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்க அதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை பொறுமையோடு நமக்கு போதித்தார்கள். எப்படி? இன்னமல் இல்மு பித்தஅல்லும் வ இன்னமல் ஹில்மு பித்தஹல்லும் என்கிறார்கள். கல்வி என்பதெல்லாம் தேடி அறிவதை கொண்டுதான். கல்வி என்பது தேடி அறிவதை கொண்டுதான். அப்ப தேடி அறிதல் எனும் போதே அதில் ஒரு மிகப்பெரிய பொறுமையை நாம் காத்தாக வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சபரை குறித்து மாஷா அல்லாஹ் இன்றைய தர்பியா வகுப்பிலே நாம் விளக்கமாக பார்த்தோம். இஸ்திகாமத்தை குறித்தும் சற்றேறக்குறைய நாம் பேசிய இதே அளவிற்கு விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு விரிவாக சொல்ல முடியாது என்பதனால் இன்றைய தர்பியா வகுப்பிலே சபர் என்பதோடு நாம் என்ன செஞ்சுக்குவோம், இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். அடுத்த கட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது இஸ்திகாமத்தை குறித்தும் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதனால் அன்பிற்குரிய கல்வி தேடும் மாணவ செல்வங்கள், அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவூட்டியதை போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய ஒரு பாதையை பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் மழையென பொழிய வைக்கிற ஒரு பெரும் காரியத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த காரியம் மாஷா அல்லாஹ் ஒரு உண்மையான அல்லது ஒரு முழுமையான பலனை உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கிற உம்மத்திற்கும் வல்ல ரஹ்மான் வழங்கிட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு எதையெல்லாம் நாம் உபதேசமாக சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி வாழ்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.